மீன ராசிக்காரங்களுக்கு எல்லார் மாதிரியும் நல்லபடியாக வரணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆசை அதிகமாக தான் இருக்குது. இந்த நேரம் யார்கிட்டையும் கையேந்தாமல் பழச்சிட்டாலே போதும் தான் பெரும்பாலான மீன ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே. மீன ராசிக்காரங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்க்குறீங்க, எல்லார் மாதிரி நல்ல நிலைக்கு வரணும்னு தான் ரொம்ப முயற்சி செஞ்சு பார்க்குறீங்க. ஆனால் ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடக்குது, நிறைய தடையை கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருது. மனசுலையுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நம்பினவங்களே கைவிடக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த நேரம் சந்திச்சிருப்பீங்க. சாதாரண பேச்சு இருந்தால் கூட அதை திரிச்சு பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதாவது முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய வார்த்தைங்களை சுற்றி பேசக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. அது உங்கள் காதுக்கு படுறப்ப இன்னும் கொஞ்சம் சங்கடங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கும். மற்றவங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நெருங்கின உறவு வகையில் இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே உங்களை பேசுகிறாங்களேங்கிற ஒரு மன வருத்தங்கிறது உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை. இந்த நேரம் மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த மனதில் பல போராட்டம் சந்திக்கிறதுனாலேயே குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி, ஒரு ஆதரவு இல்லாத மாதிரி தான் நீங்கள் உணர்றீங்க. பிறந்த ஊரை விட்டு, சொந்த ஊரை விட்டு, வெளியூரில் வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய எல்லாம் இந்த நேரம் நிறைய பேர் அதிகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் அங்கே போனாலுமே நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இல்லை. ஆனாலுமே இந்த நேரம் நீங்கள் தெய்வ வழிபாட்டில் எந்த குறையும் வைக்கிறது இல்லைன்னு சொல்லலாங்க. நீங்கள் போகாத கோவில் இல்லை, ஏறாத சாமி கோவில் இல்லைன்னு இந்த நேரம் விழுந்து விழுந்து கும்பிட்றீங்க. ஆனால் நல்ல நிலைமை தான் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இல்லை. ஏதாவது சொந்த முயற்சி செஞ்சால் கூட அதில் தடங்கிறது கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு அதிகப்படியான வருமான விஷயத்தும் உங்களுக்கு இல்லை, பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்தாலுமே செலவுங்கிறது கொஞ்சம் பின்னாடியே இருக்குது. ஏன்னா பகை கிரகத்தோட சேர்க்கைங்கிறது கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் எதை தொட்டாலுமே கொஞ்சம் சங்கடம் தாங்க. அதனாலேயே எந்த முயற்சி செய்யாமல் இந்த நேரம் இருக்கிறீங்க. இந்த நேரம் நிம்மதியாக இருந்துட்டா போதும் நினைக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்க. எந்த துறையில் இருந்தாலும் முன்னேற்றம் இல்லை, வீட்லேயுமே ஒரு நல்ல நிலைமை இல்லை, உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்களே ஒரு மன வருத்தம் தான். மனசுக்கு நெருக்கமானவங்களே இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பகைங்கிறது அதிகமாக தான் இருக்குது. மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி பலங்கிறது கொஞ்சமும் இல்லை. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல நிலைமை வராதாங்கிறதான் பலருடைய ஏக்கமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் மீனராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது? சாதகமாக அமைஞ்சிருக்கா, இல்லைன்னா இனிமேல் பாதகமான பலனை கொடுக்க இருக்குதா? தொடர்ந்து எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? இதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கால பைரவருக்கு ஒரு சில பரிகாரத்தை செஞ்சாலே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புண்டு. அந்த வகையில் எப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சூரிய உதயம் சொல்லக்கூடிய இந்த 4 நிமிடம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 4 நிமிடத்தை பைரவ நிமிடம்னு சொல்லுவாங்க. இந்த பைரவ நிமிடத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது தாங்க. வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை. எத்தனையோ வழிபாடு நீங்கள் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு ஒவ்வொரு நாளுமே இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 நிமிடம் பொறுத்த வரைக்குமே இந்த நிமிடம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் பைரவருக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. வீட்டிலே கூட இல்லைன்னா சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நீங்கள் சௌமுக விளக்கை ஏற்றி தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது தான். சௌமுக விளக்குங்கிறது 4 பக்கமும், அதாவது 4 புறமும் எரியக்கூடிய தீபம். அப்படி நீங்கள் 4 பக்கமும் எரியக்கூடிய தீபத்தை வச்சு வழிபாடு செய்கிறப்ப உங்கள் மனசில் என்ன சங்கடம் இருக்குதோ, என்ன குறை இருக்குதோ அதை நீங்கள் சொல்லி தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த பிரச்சனைங்கிறது நீங்கள் கூட வாய்ப்புண்டு. பெரும்பாலும் கால பைரவர் வழிபட தொடங்கினாலே சகல பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்புண்டு. நம்ம வளர விடாமல் செய்யக்கூடிய பல தீய சக்தியாக இருக்கட்டும், கண் திருஷ்டி பாதிப்பாக இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும், வீட்டில் தொடர்ந்து சண்டை சத்துறவே இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிறைய பேருக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். அது எதனால் வருதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவங்களாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களாம் கூட கால பைரவருக்கு இந்த நேரத்தில் இப்படி தீப ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு செய்கிறது நல்லது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை வேளையில் ராகு காலத்தில் மிளகு வடை மாலை சாத்தி பூசணிக்காயில் தீப ஏற்றணும். பூசணிக்காயில் தீப ஏற்றுறப்ப பூசணிக்காய் சுற்றி
இந்த மிளகு நீங்கள் போட்டு தீபம் ஏற்ற பாருங்கள். இது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. ஜாதக ரீதியாக தோஷம் இருந்தாலும் சரி, காரியத்தாட நீங்கள் நினைச்சது கைக்கூடி வரும். எதிரி தொல்லை அதிகமாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அது உடனே மறையக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அதே மாதிரி கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியாமல், அசல் கட்ட முடியாமல் தவிக்கக்கூடியவங்களாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் காலபைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்போ செந்நிற மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்ய பாருங்கள். இந்த செந்தாமரை பூ, செவ்வரளி பூ மாதிரி செந்நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா சிறப்பு தான். அதே மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் ஏற்படுத்தணும். இந்த கேரட் அல்வா, கோதுமை அரிசி பலகாரம், அவளில் நீங்கள் கேசரி செய்கிறது, சிவப்பு நிறத்தில் ஆப்பிள் படையிலிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சகல சௌபாகியமும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலபைரவர் கோவிலை வழிபாடு செய்கிறதும் சரி, வீட்லேயும் சரி, ஒரு தலவாழை இலை வச்சு அதுக்கு மேலே நெல் ஒரு படி போட்டு, அதுக்கு மேலே ஒரு தலவாழை இலை வச்சு பச்சரிசி ஒரு படி போட்டு, குங்குமம் கொஞ்சமாக, மஞ்சப்பொடி கொஞ்சமாக, நெய் கலந்து நீங்கள் இந்த சௌமுக விளக்கு தீபத்தை ஏற்றி தொடர்ந்து நீங்கள் மஞ்சத்தூள் கலந்து 30 பழங்களில் மிளகு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். 30 பழம் பெருசாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன பழங்களை கூட 30 பழங்களில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்கிறப்ப பைரவருடைய மந்திரத்தை சொல்ல தெரிஞ்சவங்க சொல்ல பாருங்கள், இல்லைன்னா பைரவருடைய பேரையாவது உச்சரிக்க பாருங்கள். கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகி வரக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தான் இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பொருளாதார நிலையில் பிரச்சனை, காசு பணம் வீட்டில் தங்கவே மாட்டேங்குதுன்னு இருக்கக்கூடியவங்க, கவலைங்கிறது மனசில் இருக்கக்கூடியவங்க கூட பைரவருக்கு ஏலக்காய் மாலை செலுத்தலாம். ஒரு படி ஏலக்காயை பைரவருடைய பாதத்தில் வெத்தலைக்கு மேலே வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புண்டு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி பைரவருக்கு இந்த அமாவாசை நாட்களில் மிளகா ஹோமம் இல்லாமல் நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி நடத்துகிறப்ப நீங்கள் கலந்துக்க பாருங்கள், 16 வகையான பேர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடை, சங்கடம், மனசில் இருக்கக்கூடிய பல கவலை நீங்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறது பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப விரிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறார், ஏற்கனவே ராகும் கூட்டு சேர்ந்துருக்கிறாரு. வருமானம் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு பக்கம் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சாலுமே செலவு கொஞ்சம் பின்னாடியே இருக்கும். ஆனாலுமே சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. இந்த சொந்த வந்த வகையில் வீண் வாக்குவாதம் இருக்குங்க, ஒத்துமைங்கிறது இருக்காது. மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நிலையில் கவனம் கொடுக்காதீங்க. இந்த நேரம் நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சாதகமாக இல்லை. இனி அவங்கக்கிட்ட நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மனசில் இன்னும் தான் மனக்குழப்பம், மனசஞ்சலங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாமல் சிரமப்படுவீங்க. அதனால் பேச்சுவார்த்தை அதிகமாக வச்சுக்கிறது வேண்டாம், அதிகமாக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். அவங்க ஒன்று சொன்னால் கூட இந்த நேரம் தாழ்ந்து வந்துடுங்க. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்த பாதிப்புமே இல்லை. வெளி நபர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காமல் இருந்துட்டாலே போதும். வெளி நபர்களை பற்றின பேச்சு, சொந்த பந்த வகையில் ஏற்பட்ட இந்த பல சங்கட அவமானங்களை பேசாமல் இருந்துட்டாலே போதும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக உங்கள் நிலைமையை இந்த நேரம் சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த கொடுக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பணத்தை இழந்துடாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வேலைன்னு வர்றப்ப குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால இந்த நேரம் எப்படி சமாளிச்சிருவீங்க. ஏன்னா திறமை சிறப்பாக இருக்குது. தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வேலையில் நல்ல மாற்றம் தான். சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும். அதனால் இந்த நேரம் வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை, தொழில் வியாபாரத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. ஏழரச்சனி காலமாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் குரு பகவானுடைய சுப பார்வை, அவங்க ராசி அதிபதி குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால எதையும் சமாளிச்சிருவீங்க. திறமையை மட்டும் இந்த நேரம் விட்டுறாதீங்க, திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. புதுசாக முதலீடு செய்கிறீங்கன்னா மட்டும் வேண்டாம். இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்குமே நீ வரக்கூடிய நாட்களில் செஞ்சுக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபகரமான ஒரு மாதமாக சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் தனுசு ராசியை பார்க்கக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய அமைப்பு, தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் முக்கியமான பதவி தேடி வரும். புதுசாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்துக்குங்க. ஆனால் அரசியல் முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்குது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மாணவர்களுக்கு இந்த நேரம் படிப்பு, அருமையான படிப்பு தரக்கூடிய நேரம், நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான். இன்னும் நீங்கள் இந்த நேரம் மனசுங்கிறது ஒத்துழைக்காது. படிக்க உட்காந்தாலே உடம்புல ஒரு சோர்வு, மனசில் ஒரு சோர்வு, அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க. அதை தவிர்க்க பாருங்கள். கூடா நட்பு கேடா விளைன்னு சொல்லுவாங்களே, அது இந்த நேரம் பொருந்தும். அதனால் நண்பர்கிட்டையாக இருக்கட்டும், நெருங்கின சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், நெருக்க அதிகம் காட்டுறது வேண்டாம். கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கும் அனுகூலமாக தான் இல்லை. கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் திட்டம் போடுறது நல்லது. கால்நடை பராமரிப்பில் வேறு செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டு. அதனால் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்ய பாருங்கள். திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே
வெளியில் யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கக்கூடிய தான் இருக்கிறீங்க. கணவன் மனைவி கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போகிறது தான் நல்லது. வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை கேட்டு செஞ்சுக்கிறது நல்லது தான். நெருங்கின உறவு வகையில் உங்களுக்குமே வாக்குவாதம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். மன நிம்மதியை ஏற்படணும்னா இந்த நேரம் அவங்ககிட்ட நெருக்கம் காட்டுறது வேண்டாம். உடல்லையும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது. கடுமையான உழைப்பை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கை கால் வலி, இந்த இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். உடலில் நீரேற்றம் வச்சுக்கோங்க. அதுக்காக குளிர்ச்சியான உணவு எல்லாமே எடுத்துக்கக்கூடாது. கற்பனையான இந்த கவலையை நீங்கள் விட்டுட்டாலே உங்கள் உடம்பும் சரி மனசும் சரி சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட நிலையில் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளோட முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்குது. குழந்தைங்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். கொஞ்சம் இந்த நேரம் வரவும் செலவும் சமங்கிறதால சிக்கனமாக செலவு செய்ய பாருங்கள். எந்த இடத்துலையும் வாக்குவாதங்கிறது வேண்டாம். தேவையில்லாத பயத்தை விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. வெள்ளிக்கிழமையானா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு சர்க்கரை பொங்கல் படையலிட்டு பெண்களாக இருக்கக்கூடியவங்க சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதுவுமே பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே.